நண்பர்களுக்கு அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே கூடியிருக்கிறது என்னன்னா, தோழர் சிவா திலீபன் அவர்களுடைய இந்த வீரவன நிகழ்வுக்கு தான். 1938 தொடங்கின இந்த இந்திக்கு எதிரான போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாசிச டெல்லி அரசாங்கம் நம்ம மீது திணிக்கக்கூடிய அந்த சூழ்ச்சியும், அந்த சூழ்ச்சினால இங்கே நம்ம தொடர்ச்சியாக இந்திக்கு எதிராகவும் டெல்லிக்கு ஆதிக்கத்துக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக நம்ம போராடிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே எந்த ஒரு அடிப்படை விஷயத்துக்காக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு சூழ்ச்சிக்காக இருக்கட்டும், முதல்ல குரல் கொடுக்கறது தமிழ்நாடும் தமிழ் மக்களும் தான். அதே போல் நம்மளுடைய சிவா திலீபன் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு இது பாருங்க செஞ்சிட்டார் அப்படின்னு தொடர்ச்சியாக ஃபேஸ்புக்லேயும் சோசியல் மீடியாவிலையும் அல்லது பொது தளங்கள்லையும் பேசிகிட்டு இருக்கிற முன்னாடி குறிப்பிட்டது போல் அற்பர்கள் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்று தான். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டமும் தமிழ் உணர்வு சார்ந்தது தான். அந்த மாதிரி மொழி உணர்வு சார்ந்தது தான். இந்த மாதிரி மொழிக்காகவும் ஒரு தியாகத்தையே உயிர் நீத்த வரலாறு தமிழர்களுக்கு மட்டுமே இருக்குது. அந்த வகையில் இந்த மே 17 இயக்க தோழர் சிவா திலீபன் அவர்கள் அவருடைய இயக்கத்தை நம்ம நெஞ்சில் ஏந்துவோம். அவர் விட்டு செஞ்ச பணியை, அவரோட தீபத்தையே நம்ம கையில் ஏந்திக்கிட்டு அவருடைய குடும்பத்தாருக்கும் மே 17 இயக்க தோழர்களுக்கும் ஆர்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டு மே 17 இயக்கம் மற்றும் தொடர்ச்சியாக எடுக்கக்கூடிய இந்த இந்தி எதிர்ப்புக்கு எதிரான போராட்டத்தில் தமிழ் தேசிய குடியரசு இயக்கம் தொடர்ச்சியாக உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தோழருக்கு வீர வணக்கம்.